இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நற்செய்தியில் மறைநூல் அறிஞர் ஒருவரை இயேசு பாராட்டுவதை பார்க்கிறோம். எதற்காக இந்த பாராட்டு, என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். ஏனென்றால் அங்கே எக்கச்சக்கமான கட்டளை, 10 கட்டளையை அவங்க 600க்கு மேலே பெருக்கி வச்சுருந்தாங்க. அது எக்ஸாக்டாக சொல்ல முடியல, நிறைய கட்டளைகள் உருவாக்கி வைத்திருந்தாங்க. அப்போ அந்த கட்டளைகளில் எது ஃபஸ்ட்டு கட்டளை, எது முதன்மையான கட்டளை என்கிற ஒரு கேள்வியை இந்த மறைநூல் அறிஞர் கேட்கிறார். உடனே இயேசு அதற்கு 2 கட்டளைகள் தான் ரொம்ப முதன்மையான கட்டளை. உன் கடவுளை, கடவுளாகிய ஆண்டவரை முழு மனதோடும், முழு வலிமையோடும், முழு ஆற்றலோடும், முழு ஆத்துமாவோடும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு 2வது கட்டளையாக, அதற்கு இணையான கட்டளையாக 2வது கட்டளையாக ஒன்றை கொடுக்கிறார். தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. ஸோ இந்த 2 கட்டளையை சொல்கிறாரு. இயேசுவும் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதன் பிறகு ஒரு விஷயம் சொல்லுகிறார் இந்த மறைநூல் அறிஞர். அந்த விஷயத்துக்காகத்தான் இயேசு அந்த மறைநூல் அறிஞரை பார்த்து சொல்கிறார், அவர் நன்றாய் கட்டளைகளை புரிந்திருப்பதை பார்த்து, மிக தெளிவாக இந்த கட்டளைகளை அவர் புரிந்திருப்பதை பார்த்து, உள்வாங்கி இருப்பதை பார்த்து அவரை பாராட்டுகிறார். அப்படி என்ன அவர் உள்வாங்கி இருந்தார், அப்படி என்ன பதில் சொன்னார், அந்த பதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பு மக்களே. இப்போ இந்த பதிலை சொல்கிற பொழுது கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு வலியாக இருக்கலாம் கேட்கிறவர்களுக்கு. ஆனாலும் இது என்னுடைய பதில் அல்ல, இது அந்த மறைநூல் அறிஞருடைய பதில். இந்த பதிலை இயேசு பாராட்டவும் செய்கிறார். இங்கே அதுதான் விஷயம். இயேசு அப்படியே சாதாரணமாக விட்டுட்டு போல அப்படி என்ன பதில் சொன்னார் என்றால், அவர் சொல்லுகிறார், இந்த கட்டளைகள் தான் மற்ற எல்லா கட்டளைகளையும் விட, அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், மற்ற எரிபலி எல்லா எரிபலிகளையும் விட மிகச்சிறந்தது. ஸோ இதுக்கு தான் ஆண்டவர் பாராட்டுறார். அவர் சொல்லுகிறார், மற்ற எல்லா சடங்குகளை விட, மற்ற எல்லா வழிபாடுகளை விட, மற்ற எல்லா காரியங்களும் இந்த யூத மதத்தில் செய்யப்படுவதை விட அன்பு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறார். இங்கு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். எனவே இயேசு பாராட்டுகிறார், ஆமாப்பா, மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் முக்கியம். இன்றைக்கி நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இன்றைக்கி இது மட்டும்தான் கேள்வி. அதை செய்யக்கூடாது, வழிபாடுகளை செய்யக்கூடாது, சடங்குகளை செய்யக்கூடாது, மற்ற காரியங்களுக்குள்ளே போகக்கூடாது, அது என்னுடைய கருத்து அல்ல. இயேசுனை பதிவு செய்கிற கருத்து, அதை விட இது மிகச்சிறந்தது, அன்பு செய்கிறது தான் மிகச்சிறந்தது என்பதை அவர் பதிவு செய்கிறார். நம்முடைய வழிபாடுகளை விட, நம்முடைய சடங்குகளை விட, நம்முடைய திருவிழாக்களை விட, நாம் இதுதான் கிறிஸ்துவம் என்று ஒரு மாயைக்குள்ளே, இல்லை என்றால் ஒரு மனநிலைக்குள்ளே இருக்கிறோம் பாருங்கள், அதை எல்லாவற்றையும் விட உண்மையான கிறிஸ்துவம் என்பது அன்பு செய்வதில் தான் இருக்கிறது. அது கடவுளை அன்பு செய்வதிலும், அது அடுத்த மனிதர்களை அன்பு செய்வதிலும் தான் இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக இயேசு இன்றைக்கு பதிவு செய்கிறார். அதற்கு தான் அந்த மறைநூல் அறிஞருக்கு பாராட்டு இன்றைக்கு கிடைக்கிறது, இந்த அருமையான பதிலுக்கு. அவர் சொல்கிறார், நீ இறையாட்சியை விட்டு மிக தொலைவில் இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ இறையாட்சியை விட்டு மிக தொலைவில் இல்லை. ஏன்னா அவன் தெளிவாக புரிஞ்சிருக்கிறான். ஏன்னா அந்த சடங்குகளை விட, இந்த வழிபாடுகளை விட நான் அடுத்தவங்களை அன்பு செய்யணும், அதுதான் கிறிஸ்தவம். அன்பு செய்கிறது தான் கிறிஸ்தவம், வேறு எதுவுமே கிடையாது அன்பு மக்களே. அன்பு செய்கிறது மட்டும்தான், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அன்பு செய்கிறது மட்டும்தான் கிறிஸ்தவம். மற்றவையெல்லாம் இந்த அன்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும். இந்த வழிபாடுகள், இந்த சடங்குகள், இந்த திருவிழாக்கள், இவையெல்லாம் நீங்கள் இந்த அன்பு பாதையில் நடப்பதற்கு, அடுத்தவர்களை அன்பு செய்வதற்கு, கடவுளை அன்பு செய்வதற்கு அவை வெறுமனே உதவி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த பேசேஜ், இந்த பகுதி முற்றிலுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே இந்த சடங்கு ஆச்சாரங்களில், இந்த வழிபாடுகளில், இந்த காரியங்களை மட்டுமே இன்றைக்கு மூழ்கி அடுத்தவர்களை, கடவுளை முழுமையாக இன்றைக்கு மறந்து விட்டோம் அன்பு மக்கள். இன்றைக்கு நீங்கள் இதை கேட்கிற எல்லாரும் கேட்பீங்களான்னு தெரியாது. இதை நிச்சயமாக இப்படிப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இல்லை. இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீங்க, என்னை திட்டி தான் தீப்பீங்க. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இது மட்டுமே உண்மை. இன்றைக்கி ஜெபங்களுக்குள்ளே மூழ்கிட்டோம், வழிபாடுகளுக்குள்ளே மூழ்கிட்டோம், மற்ற எல்லா திருவிழாக்குள்ளே மூழ்கிட்டோம். ஆனால் அன்பு செய்கிறத மறந்துட்டோம். அடிப்படையான விஷயத்தை நீங்கள் மறந்துட்டோம். இயேசு அதைத்தான் இன்றைக்கி அழுத்தம் கொடுக்குறார். ஏன்னா அன்பு செய்யுங்க, அன்பு செய்யுங்க, அது போதும். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார், நீங்கள் இயேசுவை எடுத்து புழிவீங்கன்னா அங்கே அன்பு மட்டும்தான் இருக்கும். கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சத்தை எடுத்து புழிவீங்க அப்படின்னா அங்கே அன்பு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது.
இது முதல் சிந்தனை. ரெண்டாவது சிந்தனை நான் உங்கள்கிட்ட வைக்கிற கேள்வி, இன்றைக்கு நீங்கள் நிறைய பேர் அன்பு செஞ்சிட்ருப்பீங்க. அந்த அன்பு செய்கிறதுல ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்டு பாருங்களேன். நான் அவங்கள அன்பு செய்கிறேனா இல்லை அவங்க எனக்கு தேவையாக இருக்கிறாங்களா? ஸோ ஆங்கிலத்தில் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். வெதர் ஐ லவ் தம் ஆர் ஐ வாண்ட் தம். அவங்க எனக்கு தேவையா இல்லைன்னா நான் அவங்கள அன்பு செய்கிறேனா? ஏன்னா இன்றைக்கி இந்த ரெண்டுக்கும் இடையிலான போட்டி இந்த அன்பு என்ற போர்வையில் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அன்பு செய்கிறோமா, அவங்க எனக்கு தேவைப்படுறதுனால நம்ம அவங்க கூட இருக்கிறோமா, இல்லை என்றால் அவங்க எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நான் அன்பு செய்கிறேன்னா? இதை கொஞ்சம் இன்றைக்கி அனலைஸ் பண்ணி பாருங்கள். வீடுகளிலிருந்து மற்ற எல்லா உறவுகளையும் இன்றைக்கி அனலைஸ் பண்ணிப்பாங்க. 2 விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்கள் இன்றைக்கு. ஒன்று, நான் இந்த அன்பு சுயநலமற்ற அன்பிற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா மற்ற வழிபாடுகளை விட, ஏனென்றால் அதுதான் கிறிஸ்தவம். இரண்டாவது கேள்வி, நான் யாரெல்லாம் அன்பு செய்கிறேனோ அவங்க எல்லாரையும் நான் சுயநலம் இல்லாமல் அன்பு செய்கிறேனா, இல்லை என்றால் அவர்கள் எனக்கு தேவைப்படுவதால் நான் அவர்களை அன்பு செய்கிறேன்? இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்த்து உங்களை தயவு செய்து சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு நம்மளை அன்பு செய்தது தேவைக்காக அல்ல, அவர் நம்மை அன்பு செய்தார். ஏன்னா நாம் அவருக்கு தேவையே கிடையாது, ஆனாலும் நமக்காக அவர் உயிரை தந்தார், நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார். ஏனென்றால் அதுதான் உண்மையான அன்பு. உங்களுடைய அன்பு எதற்காக இருக்கிறது? இன்றைக்கு அதையும் சிந்தித்து பாருங்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.